கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 31வது வசனம், 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இங்கே ஒரு பெரிய சப்ஜெக்டை அவர் பேசுறத பார்க்க முடியும். இந்த 10வது அதிகாரத்தில் அவர் விக்கிரகங்களுக்கு வைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதை குறித்து அவர் அதிகமாய் அந்த காரியங்களை கவனித்து அவர் பேசி, அதன் பின்பதாக அவர் சொல்லும்போது தான் என்ன சொல்றாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய செயல் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? நாம சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று, இந்த கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல 12வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்குள்ள போனோம்னா அங்கே 4வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 11:12-4. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே, இப்போ இதுல இருந்து ஒரு லிஸ்ட் போடுறார். நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்கே வரங்களில் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை குறித்தும், அதே சமயத்தில் ஊழியங்களில் இருக்கிற வித்தியாசத்தை குறித்தும் கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த நிருப புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? யாருக்கு எழுதப்பட்டுச்சு? 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க, தெரியும். இந்த நிருப புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும், யாருக்கு? தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரிந்து புஸ்தகம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? இப்பதான் வாசித்தோம். என்ன வாசிக்கிறோம்? அவரை 2 காரியம். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற தேவ சபை, இன்னொன்று அவருடைய எங்கும் தொழுது கொள்ளுகிற அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதப்பட்ட நிருபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள், அது கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஆமென். இது ஒரு வெற்று காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்து மட்டும் அல்ல, அது செயல்படக்கூடியது. அதனால தான் நம்ம வாசித்த 10வது அதிகாரத்தின் 31வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் என்னுடைய செயல்களில், இப்போ அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையானவைகள், நான் அடிக்கடி பிரசங்கிக்கிற காரியத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெகுலரா என் பிரசங்கத்தை கேட்கறவங்களுக்கு தெரியும்.
அடிப்படையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக ஒருவர் இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை பார்ப்பார்கள். அது என்ன? நாம் நம்முடைய நடக்க, கொலோசியர்ல அழகா பவுல் சொல்லும்போது, ஆலோசனை சொல்லும்போது சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி பழகுகிறோம்? சிட்டியில கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எதையுமே கண்டுக்கிட மாட்டாங்க சிட்டியில. பக்கத்துல நீ இருக்கியா இல்லையா அது கூட பார்க்க மாட்டாங்க. அதுவும் இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்த பிறகு இட் இஸ் கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஆயிட்டது. கிராமங்களில் அதை பார்ப்பார்கள், ஆனால் கொஞ்சம் ஏதாவது மாத்தி பேசிட்டா சண்டை போட்டுட்டு ஒருத்தர் மூஞ்ச தூக்கிட்டு பேசாம இருந்துருவாங்க. அது ரெண்டு பக்கமும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. சர்ச்சுக்கு வருகிறவர்கள் தங்களை குறித்து ஏதாவது தவறாக பேசிவிட்டால் அது உடனே அவர்களுக்கும் இவர்களுக்கும் சரியான ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாதபடிக்கு தடை வருகிறது. அது மூணாவதா இருக்கிற ஒரு ஆள், புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறார் வைங்க, அதை பார்த்துட்டு ஏ அப்பா இவ்வளவு கோவப்படுறாங்களே, இவ்வளவு மோசமா பேசிக்கிறாங்களே அப்படின்னு கிறிஸ்தவ ஜனங்களின் நடக்கையை பார்த்து வெளியே ஓடி போன ஒரு பெரிய கூட்டம் உண்டு நம் தேசத்தில். இன்னைக்கு நேத்துல பல வருஷங்களா நடக்கிற பிரச்சனை. அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு மகிமை, இல்லையா? தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்ப அதுக்கும் இந்த வரங்களுக்கும் என்னையா சம்பந்தம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம பார்த்தோம், வரங்களில் வித்தியாசம் இருக்கிறது, ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான். See, the moment you receive the Holy Spirit in you, நமக்குள் நாம் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது we will present, அல்லது நாம அதாவது சூழ்நிலையில நம்மை முன்னிறுத்தி, பரிசுத்த ஆவியானவர் துணையோடு, தனியா இல்ல, முன்னிறுத்தி பிசாசின் போராட்டங்களை ஜெயிக்க முடியும். வியாதியஸ்தர்களுக்கு கை வச்சு ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும். பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும். கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும். யாரு? கர்த்தருடைய ஆவியானவரை பெற்ற எந்த சகோதரனும் சகோதரியும் இது செய்ய முடியும். பட் we resist them. அதை செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்? அதை செஞ்சா எங்களுக்கு ஏதாவது செஞ்சிருமோ, இல்லை சிலரை நினைக்கிறது, எங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ. நடக்காதுங்க, நடக்காதுங்க. விசுவாசம். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு சொன்னார், ஆண்டவராகிய இயேசு சொன்னார். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க மட்டும் கவனி, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஓஹோ, இத விசுவாசிக்கிறோமா? இத ஒரு கேள்வி. சமீபத்துல நான் ஒரு எதுல வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு வீடியோவை பார்த்தேன். அதுல ஒருத்தர் பேசி இருக்கிறார். அவர் பேசுறதுக்கு, எதிர்த்து சொல்லுகிறதற்கு இன்றைக்கு நம்மிடத்தில் ஆட்கள் உண்டோ என்று கேட்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லை, ஏன்னா வசனத்தின் விசுவாசம் மங்கி இருக்கிறது அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே. மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனம். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்,
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு அவர் ஒரு காரியத்தை பேசினாருங்க. கிறிஸ்தவங்க கிட்ட போய் இந்த 2 வசனத்தின்படி நீ செய்வியான்னு கேளு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு என் இருதயம். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அவங்க கேட்டதுல தப்பு இல்லை. வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டானால் மட்டுமே நம்மால் இதை செய்ய முடியும். அல்லேலூயா. வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிற இருதயம். நம்ம பிரச்சனைகளுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஜீசஸ் நெவர், அது ஒரு நாள் என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாத, அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கிறார். அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லல இயேசு. ஆனா என்னால் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா. பட் we need to get exercised. தேவனுடைய வசனத்தை என் வாழ்க்கையில் செயலுக்கு கொண்டு வருகிறதில் நான் என்ன செய்ய வேண்டும்? How to prepare. இந்த வசனம் ரொம்ப தெளிவா, சர்ப்பங்களை எடுப்பார்கள். மோசே எடுத்தார்ல, மோசே ஃபர்ஸ்ட் பயந்தாரு. ஆண்டவர் சொல்றாரு எடு, கை நீட்டி எடு, கையை வாழை பிடிக்கலாம். அப்படி சொன்னா டக்குன்னு திரும்ப கோலாயிட்டு. So the fear no more. ஒரு நாளும் அந்த பயம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. We need to exercise this. இது செய்யறதுக்கு அந்த வரங்கள் 9 நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு நேரம் வாசிட்டு அந்த வரங்கள் கிரியை செய்யறதுக்கான வழி என்னங்கிறதையும் பார்த்துருவோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், எஸ் 8வது வசனம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அடுத்த வசனம். இவைகளை எல்லாம் நல்லா கவனிங்க, வேற யாரும் கொடுக்கிறது இல்ல. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 9 வரமும் வேணும்னு சொன்னா ஒரு ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? 9 கனிகள் கொடுத்தா 9 வரம் கட்டாயம் கிடைக்கும். அல்லேலூயா. கனிகள் எங்க எழுதியிருக்கு? கலாத்தியர் 5வது அதிகாரம் 5:22 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, நாம் வாசித்த கொரிந்தியர் புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? கொரிந்தியரின் சபைக்கும் பொதுவாயிருக்கிற கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதற்கு பொறுப்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த 9 வரங்களும் நமக்குள்ளேயும் ஆவியானவர் எந்த இடத்துல எந்த வரம் கிரியை செய்யணுமோ அந்த வரத்தை கிரியை செய்யும்படியா தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதுக்குரிய ரகசியம்
இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி திட்டம் தெளிவாக நான் காண்பித்த இந்த ஆவியின் கனிகளிலே ஒளிந்திருக்கிறது. இந்த கனிகள் ஒவ்வொன்றும் எனக்குள் செயல்படும் பொழுது முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க? இது எல்லாத்துக்கும் அடிப்படை கீழ்ப்படிதல். obedience obedience to the word. தேவனுடைய வார்த்தைக்கு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படிய போறேன். obedience. இந்த கனிகளை முடிக்கும் போது அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்களேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஏன் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா 19வது வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அங்க ஒரு 17 காரியத்தை சொல்றார். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இங்க இந்த தேவனுடைய ராஜ்யம் சொல்றாருல்ல, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. அது என்ன? கடந்த நாட்களோடு அதை பார்த்தோம். பலனா என்னங்கிறது பேச்சில் அல்ல, அதை எக்ஸசைஸ் பண்ணி வெளியில அந்த மேனிஃபெஸ்ட் பண்றது, பவரை வெளியில கொண்டு வந்து காட்டுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுறதோட நிக்கிறது இல்ல. பைபிள் சொல்லுது, அவர் தமது வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓஹோ, அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவர் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா தன் இருதயத்திலிருந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியம், அவர்கள் பேச வேண்டிய காரியம், ஆவியின் கனி. அந்த 9 கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இது எல்லாத்தையும் விளக்கமா பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட். கர்த்தருக்கு சித்தமான ஞாயிற்றுக்கிழமைகள் இதை பத்தி நம்ம பார்ப்போம், கனிகளை பத்தி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்களே, வரங்கள் செயல்படுகிறது ஏதோ ஊழியக்காரங்களுக்கு மட்டும்னு சொல்லி நியூ டெஸ்டமென்ட் சொல்லல. புதிய ஏற்பாடு ஊழியக்காரங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த கிருபை இருக்குன்னு சொல்லல. It is talking about the each and everyone who believes in Jesus. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அந்த அடையாளம். Think about it. Our faith, நம்முடைய விசுவாசம். நல்லா கவனிங்க, இந்த விசுவாசம் தனித்தனியா ஒவ்வொருத்தர் மேலேயும் கட்டமைக்கப்படணும். தனித்தனியா ஏதாவது செஞ்சிருமோ, யாரோ ஒருத்தர் என்னைக்கோ சொன்ன அந்த பாதிக்கப்பட்டதை நம் மனதில் வைத்திருக்கிறதுனால். நல்லா கவனிங்க, வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது எங்கள் போராயுதங்கள்னு சொல்லி எழுதியிருக்குதுங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அதுல 3 காரியத்தை சொல்றார். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, அடுத்தது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை. ஓஹோ, அந்த மேட்டிமையான சிந்தனை தான் என்னது? ஆண்டவரை விட இது பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. ஆண்டவரை விட இது என்ன தாக்குது, எனக்கு விரோதமா செயல்படுது சொல்றோம் பாருங்க. அப்ப தேவனை அறிகிற அறிவு எனக்கு இங்க மட்டுப்படுது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. அதனால என்ன ஆகுது? பாதிக்கப்படுறேன். ஓஹோ, அப்ப இதை ஓவர் கம் பண்ண முடியுமா? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஒன்னே ஒண்ணுதான், வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பாருங்க. இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார், சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி இருக்கிற நம்ம வாசித்த லூக்கா 9:10-19 அதுதான் வாசித்தோம். அவைகளில் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எஸ், சேதப்படுத்தாது. பட் we still bind in it. எதுல? இந்த மாதிரி காரியத்துல இது நம்மளை தாக்கிரும் அப்படி நம்புறதை என்ன செய்யும்? It definitely creates an issue. எனக்கு அன்பானவர்களே, நாம விசுவாசிக்க வேண்டியதை சரியா விசுவாசிச்சா, இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை குறித்தாக இருக்கலாம், அல்லது நாம் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லு, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் அறியவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரம் நாம ஆண்டவர் நமக்கு நியமிச்சிருக்குது என்னன்னே தெரியறதில்லை. நமக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிறோம். எனக்கு இயேசுவை பத்தி தெரியாதா? எனக்கு தெரியும். எவ்வளவு தெரியும் நினைக்கிறீங்க? பேசுற எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏதோ லேசா. அவர் முகத்தை பார்த்தது இல்லை, அவர் சாயலை பார்த்திருக்கேன். அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் அன்னைக்கு என்கிட்ட சொன்ன வார்த்தை இது வரைக்கும் நிறைவேற்றி வராரு. அதனால அவர் உயிரோடு இருக்கிறார், என் கூட பேசினாரு, நடத்தினார். இது எனக்கு தெரியும். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குதல், நாம் இன்னும் அவரை அறிகிற அறிவு, இன்னும் அவரை தேடுகிற ஒரு தேடல், இன்னும் அவரை குறித்த ஒரு வாஞ்சை, அவரை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு வேண்டும். அவரை குறித்து என்ன வெளிச்சம்? அதனாலதான் கொலோசியர்ல பவுல் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அழகா ஜெபிக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். இடையில இருந்து பண்ணுங்க, படிங்க. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் முதல்ல என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. இரண்டாவது சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து, அடுத்தது 3வது இல்லையா, அது 4வது வருது, நற்கிரிகளும் ஆகிய கனி. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. The prayer of Paul for the Colossians, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைதல். ஓஹோ, when we understand God, தேவனை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களால இந்த உலகத்துல ஒரு வித்தியாசமான, உலகத்தின் இயற்கை என்று சொல்லுகிறோமே, அந்த இயற்கைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியத்தை அவர்களால் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. Let's do it together. நாம் எல்லாரும் இணைஞ்சு செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கெட்டி சேரனுமே, இன்னும் கெட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு. அதனாலதான் இயேசு சொன்னார், கடுகு விதை அளவு விசுவாசம்
அந்த விசுவாசம் சரியா இருந்துச்சுன்னா மலையை பார்த்து அங்க போன்னு சொன்னா கூட அது தள்ளுண்டு போம். ஆமென். தள்ளுண்டு போம். தட் இஸ், அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இயேசு படவில் நித்திரையாயிருந்த பொழுது அங்கே காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் பயந்து வந்து இயேசுவின் இடத்துல கேட்கிறார்கள், ஐயரே மடிந்து போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா? they are praying, இல்ல ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர்ட்ட தானே பேசுறாங்க. அவர் எழும்பி நின்று, அற்ப விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? காற்றை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. ரெண்டே வார்த்தை தான். கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு முறை பேதுரு கடல்ல நடக்கிறதுக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அவர் சொன்னாருங்கிறத நம்பி இறங்கி வந்தான் பாருங்க, நடந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா எப்ப சூழ்நிலையை திரும்பி பார்த்தோனோ he failed. நம்மளும் அநேக நேரம் அப்படிதான். அற்ப விசுவாசம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கு. அவிசுவாசம் இல்லை, பட் அவிசுவாசம் சொல்ல மாட்டோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அவிசுவாசம் ஒரு நாள் சொல்ல மாட்டோம். ஏன்? அவிசுவாசம்னா விசுவாசமே இல்லாம இருக்கிறது. அற்ப விசுவாசம்னா பாதி நம்பி பாதி நம்பாம இருக்கிறது. நம்புறோம், ஆனா சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படியே நம் இருதயம் அதுக்கு எதிராக அப்படியே திரும்பிடுது. அந்த சூழ்நிலையில் என் தேவன் எவ்வளவு பெரியவர், knowing God, ஆண்டவர் அறியது, knowing Jesus, knowing Lord Christ, நம் தேவனை அறிகிற அந்த அறிவு சரியா வந்துட்டு வைங்களேன், நம்ம எல்லாத்துக்கும் மேல நம்ம கை ஓங்கி இருக்குங்க. பிரச்சனைகள்ல, சூழ்நிலைகள்ல யாரெல்லாம் விசுவாசிப்பீங்க? ஆண்டவரே, என் நம்பிக்கை, நான் உங்களை இந்த பிரச்சனையில உங்களை பார்க்க விரும்புறேன்ப்பா. ஒரு சகோதரி, அவங்க கனடால இருக்கிறாங்க. நாங்கள் ஹைதராபாத்ல இருந்தபோது அந்த ஊழியத்தை நடத்தின அந்த தெய்வ மனுஷனுக்கும் அவங்களுக்கும் பழக்கம். அவர்களுடைய மகன் தன்னுடைய 20 வயசு நினைக்கிறேன், எத்தனை வயசு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. இனிமே பிழைக்கிறது கஷ்டம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிரெயின் டெட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த சகோதரி 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு இருக்கிறாள். தொடர்ந்து அப்படியே தேவ பிரசன்னத்தில் ஜெபம் பண்ணி உலகம் முழுசும் இருக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அவங்க ஒரே காரியம் ஆண்டவர்ட்ட சொன்னாங்க, ஆண்டவரே, லார்ட், ஐ வாண்ட் டு see your hand, லார்ட், உடைய கரத்தை பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே, உடைய கரத்தை பார்க்க விரும்புகிறேன். வெரி நெக்ஸ்ட் மொமெண்ட் அந்த சொல்லி கொஞ்ச நேரத்தில் டாக்டர்லாம் அஸ்டானிஸ்டா, ஆச்சரியப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த போய் எழுந்து உட்கார்ந்துட்டான். ஹல்லேலூயா. See, God can change any situation. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்ற வல்லமை நிறைந்தவர் தான் நம்முடைய தேவன். நமக்கு அந்த விசுவாசம். ஐயோ போச்சேன்னு சொன்னா போச்சுதாங்க. அதுக்கு பதிலா, ஆண்டவரே, ஆண்டவரே, உம் கரத்தை பார்க்க விரும்புகிறேன், இன்னும் உம்மை அறிய விரும்புகிறேன், இன்னும் உம்முடைய பராக்கிரமத்தை, உம்முடைய மகிமையை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய கிருபையை, உம்முடைய வல்லமையை அறிய உணர்கிறேன் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறேன். இட் குட் பி எனி சிச்சுவேஷன். அது எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. அவன் கண்களை முழிச்சு பார்த்துட்டான். நான் சொல்றது எப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். கனடால இருந்த சகோதரி. சரி, ஆண்டவரை நாம எவ்வளவு அறிந்து கொள்றோமோ அவ்வளவு என்ன செய்ய முடியும்? அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி நாம் செய்கிற காரியத்திலையும் அதிசயங்களும் அற்புதங்களும் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் கை வைக்கிறவர்கள் எல்லாவற்றிலையும் அந்த அதிசயங்கள் உண்டாயிருக்கும். ஸோ நமக்கு இப்போ என்னது குறைவா இருக்கு? லேக் ஆஃப் நாலேஜ். எது? நம்ம வாசித்த 2 கொரிந்தியர் அந்த 10வது அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லையா?
தேவனை அறிகிற அந்த அறிவு நமக்கு என்ன செய்யல, பரிபூர்ணமா இல்லை. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, தேவனை அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்குகிறோம். ஓஹோ, ஆண்டவர் அறியதுக்கு முடியாதபடிக்கு சில பிரச்சனைகள் பெருசா வரலாம். ஆனா ஏன்னா அதோட நிறுத்தல அந்த வசனம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நாம அந்த எண்ணங்களை சிறைப்படுத்துறது ஒரு பெரிய டாஸ்க்குங்க கிறிஸ்தவர்களுக்கு. பட் அது கரெக்டா தெரிஞ்சு கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்க, உங்களை போல நம்மளை போல இந்த உலகத்தை அசைக்கிறவங்க யாருமே இல்லை. அல்லேலூயா. இந்த பிரசங்கம் இன்னொரு கோணத்தின் பிரசங்கம், ஒரு ஆவிக்குரிய ரீதியில நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு பிரசங்கம். எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரி, நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று. அதுக்கு என் செயல், என்னுடைய ஆவிக்குரிய கனிகளிலே அது அறியப்படும். அந்த ஆவிக்குரிய கனிகள் மகிமையாய் பெருக ஆரம்பிக்கும் போது அந்த கனிகளுக்கு ஏற்ற வரங்கள் கிடைக்கும். வரங்கள் கிடைக்கும் பொழுது அந்த வரம் செயல்படுகிறதுக்கு என் விசுவாசம் இல்லாமல் அது செயல்படாது. வரம் செயல்படணும்னா, இப்போ ஒரு இடத்துல வேற யாரும் இல்லை, ஊழியக்காரங்க, நான் போய் ஒருத்தர் வியாதியா கிடக்குறாங்க, ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? கண்டிப்பா கேட்பாரு. ஆனா முதல்ல என்ன வேணும்? விசுவாசம். ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு நம்பி போய் இயேசுவின் இயேசு என்ன ரொம்ப அழகா அந்த மார்க்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்களா, விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அதுல கைகளை வைப்பார்கள் வியாதியஸ்தர் சுகமாவார்கள். ஓஹோ, அப்ப எல்லாருக்கும் அந்த கிருபை உண்டா? எஸ், இட் இஸ். எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்கு. நாம அதை கேட்கிறோமா, வாஞ்சிக்கிறோமாங்கிறத தேவன் பார்க்கிறார். நம்ம அதை வாஞ்சித்து கேட்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு வேணும்பா, எனக்கு வேணும் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவு எனக்குள் இன்னும் பெருகணும் ஆண்டவரே. இன்னும் உங்களை அறியணும்பா. என் சூழ்நிலை, இந்த உலகமே நீ தோத்தவன்னு சொன்னாலும் எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு, நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இந்த உலகமே என்னை தோற்று போனவன் என்னை தள்ளி விட்டாலும் ஐ நோ ஒன் திங், ஒரு காரியம் எனக்கு தெரியும், இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன். இந்த நேரத்தில் ஒருவேளை அப்படி தெரியலாம், பட் God gives me a victorious life for Christ. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழும்படி என் இயேசு எனக்கு அனுக்கிரகம் தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவை போ அழைக்கும் என் தெய்வமே, இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கும் என் தெய்வம் நீரே. என் தெய்வமே, என் இயேசுவே, நீரே போதும், வேறொன்றும் வேண்டாம். என் தெய்வமே, என் இயேசுவே, நீரே போதும், வேறொன்றும் வேண்டாம். எவரையுமே மேன்மைப்படுத்த, எவரையுமே பலப்படுத்த, எவரையுமே மேன்மைப்படுத்த, எவரையுமே பலப்படுத்த உம்மாலாகும், எல்லாமாகும், உம் கரத்தால் எல்லாமாகும். உம்மாலாகும், எல்லாமாகும், உம் கரத்தால் எல்லாமாகும். உம் கரத்தால் எல்லாமாகும்.
இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கும் தெய்வம் நீரே. என் தெய்வமே, என் இயேசுவே, நீரை போதும் வேறொன்றும் வேண்டாம். என் தெய்வமே, என் இயேசுவே, நீரை போதும் வேறொன்றும் வேண்டாம். வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளும், வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளும் உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கும் தெய்வம் நீரே. என் தெய்வமே, என் இயேசுவே, நீரே போதும் வேறொன்றும் வேண்டாம். என் தெய்வமே, என் இயேசுவே, நீரே போதும் வேறொன்றும் வேண்டாம். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தேவன் அவர் நம் தேவன். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர். லாசருவை கல்லறையில வச்சு 4 நாள் ஆச்சு. மகதலே அந்த மார்த்தாலும் மரியாலும் ஓடி வர்றாங்க. மார்த்தாலும் மரியாலும் இயேசு வந்துட்டார்னு கேள்விப்பட்டு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்னு சொன்னார். அவளுக்கு தெரிஞ்சது எல்லாம் அவருடைய போதனை. ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், கடைசி நாள்ல எல்லாரும் உயிரோட எந்திரிப்போம் அப்படின்னு சொல்றார். அவர் அதை சொல்லல, இப்ப பார்ப்பேன் அப்படிங்கிறார். அப்படியே வர்றாங்க, கல்லறையை புரட்ட சொல்றாரு. 4 நாள் ஆச்சே நாருமே அப்படிங்கிறாங்க. புரட்டுங்க. புரட்டின உடனே கொஞ்சம் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. 4 நாள் ஆன கல்லறை திறந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெணவாடம் இருக்கும்ல, நாறுது. அந்த சூழ்நிலையில உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா. கொஞ்ச நேரத்துல கட்டப்பட்டவனா லாசரு வெளியே வந்தான்னு வசனம் சொல்ல. எவ்வளவு பெரிய ஹீலிங் தெரியுமா அது? ஆக்சுவலா எவ்வளவு பெரிய சுகம், எவ்வளவு பெரிய விடுதலை. முத நாளே இந்த சரீரம் என்ன ஆயிரும்? உப்ப ஆரம்பிச்சு உருக்கொலை ஆரம்பிச்சிடும். 4 நாள் எப்படி இருந்துச்சோ தெரியாது. அவர் கூப்பிட்ட மாத்திரத்துல அதெல்லாம் புதுசாக்கப்பட்டுருச்சுங்க. அந்த மனுஷனுக்குள்ள ஆவி வந்துட்டுங்க, அவனை விட்டு பிரிந்த ஆவி. இது 2 நடந்துதான் வெளியே எழுந்துச்சு வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிரகிக்க முடியாதவைகளை செய்கிற தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் ஒருவேளை இனிமே இது அவ்வளவுதான், இனிமே இது தேராது, இந்த குடும்பம் அவ்வளவுதான் சொல்லி உன்னைய பார்த்து சொல்றாங்களா? அவங்கள பார்த்து, நம் ஆண்டவர் he is alive, உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, இனி உன் வாழ்க்கையில இந்த சஞ்சலம் இருப்பதில்லை, இந்த வேதனை இருப்பதில்லை, இந்த கண்ணீர் இருப்பதில்லை, இந்த துயரம் இருப்பதில்லை. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். The word has come from God. சகலத்தையும் புதிதாக்குகிறார். He will renew the things. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும், it could be, சொல்லலாம்,
உங்களுடைய சரீரத்துல இந்த பகுதி கெட்டு போயிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. My God will restore and renew as a new part. ஒரு புதிய பகுதியாக அந்த இடத்தை புதிய பகுதியாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவள் போல் அழைக்கிற தேவன். அவனு தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். அப்படிதான் வசனம் சொல்லு. அல்லேலூயா. எனக்கு அன்பான என் சகோதரனை சகோதரியே, it could be anything, எதுவா இருந்தாலும் சரி, everything will get restored in Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிபூர்ணமாக அது ரெஸ்டோர் பண்ணப்படுகிறது. எஸ், கர்த்தர் அவைகளை ரெஸ்டோர் பண்ணி ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. இந்த அமாவாசை நேர கூட்டத்தில் ஒரு உயிர் மீட்சி அடையும்படி உங்களுக்குள் இருக்கிற நமக்குள் இருக்கிற அந்த அத்தாரிட்டி, when you have faith in Christ, சகலமும் மாறும். அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம், உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, God will renew as a new, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய கிருபையை வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். He's done it. விசுவாசிங்களா? உங்க வலது கையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, எஸ் லார்ட் ஐ ரிசீவ், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் நம்புறேன் இந்த ஊழியத்தில் எங்களுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜஸ்ட் ரிசீவ். ஆண்டவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவற்றை பெற்றுக்கொள்ளுங்க. ஆன்லைன்ல இருக்கிற நீங்களும் உங்க வலது கையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, எஸ் ஐ ரிசீவ்னு சொல்லுங்க. நான் பெற்றுக்கொள்றேன். கட்டுகளை அறுக்கிற என் தெய்வம் இந்த காரியங்களிலே ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கண்ணீரை துடைக்கிற தெய்வம் இந்த காரியங்களிலே ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நீங்க எந்த வேண்டுதலோடு, எந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி வந்து நிக்கிறீங்களோ அந்த காரியத்திலே ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். மராந்தலரே, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்தே நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்தே நடத்திடுவார். உன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவர் என்கிட்ட பேசி என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்றேன், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த செய்தியின் முடிவுக்கு நேராய் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுக்கு இருக்கிற அத்தாரிட்டிஸ், அதிகாரங்களை காண்பித்து கொடுத்தீர். விசுவாசிக்கிறவர்களுக்குள் நடக்கும் அடையாளங்கள் தான் சொன்னீர். அதெல்லாம் நடக்க எங்களுக்கு உங்க கிருபையும் உங்க அதிகாரமும் உங்க மகிமையும் தந்து எங்களை ஆசீர்வதி. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரவாகம், உம்முடைய அற்புதம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்குள்ளே பெருகட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும். அதே போல சூழ்நிலையில தேவனுடைய விடுதலை என்று சொல்லி சில காரியங்களை பேசி தந்தீங்களே, அந்த வார்த்தையின்படி எங்களை நிறைவாய் நிரப்பி நீர் அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். I received from God. தேவனிடத்திலிருந்து I received it. நான் பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டேன், நான் விசுவாசத்தோட போகிறேன், நான் சீக்கிரத்தில் அதை என் கண்களினால் பார்ப்பேன். கர்த்தர் அந்த அதிசயத்தை, அற்புதத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டி செபிக்கிறேன். எல்லா தடைகளுக்கும், விக்கினங்களுக்கும், சத்ருவின் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் விலக்கி மீட்டுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையில நாமத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டி செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.